கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நாம் ஒரு வேத போதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளைக்கு நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய குடும்பங்கள் அநேகம். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அதன்படி வாழக்கூடிய குடும்பங்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க ஒரு காரியத்தை யோசிப்பாங்க, அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம். இதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும். அந்த எண்ணங்கள் அநேகம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். உங்க வாழ்க்கையிலே, அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கையிலே, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்காரோ அதுதான் நடக்கும். ஆனால் நம்ம நிறைய யோசித்துட்டு இருப்போம். நம்ம அப்படி செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம் சொல்லி நிறைய யோசிப்போம். அது எல்லாமே கரெக்டா, அது எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் பிரியமா இருக்கா, அது எல்லாமே அவர் பார்ப்பார். நம்ம என்ன யோசிக்கிறோம். நீதிமான் விரும்புறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லிடுது. நீதிமான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் விரும்புவாங்க. நீதிமான் இதயத்துக்குள்ளே தேவனாரிலே வேதம் இருக்குன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, மனுஷனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் அநேகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களோ எல்லாரையும் சேர்த்து தான் அந்த வசனம். எண்ணங்கள், இதயத்தினுடைய எண்ணங்கள். இதயத்தில் நிறைய எண்ணங்கள் இருக்கும். அது 1, 2லாம் இருக்காது, ஏகப்பட்ட இருக்கும். 10 வயசுல அப்படி பண்ணேன், 30 வயசுல அப்படி பண்ணேன், 50 வயசுல அப்படி பண்ணேன், 70 வயசுல அப்படி பண்ணேன், இன்னைக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லி ஏகப்பட்டதை பேசிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட எண்ணங்கள் உள்ள லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். சில குடும்பத்தை சொல்லிப்போம், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எண்ணங்கள் உள்ள இருக்கும். இப்போ நான் என்னைய பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன். எனக்கு அந்த காரியம் தான் எனக்கு தெரியும். அதனால மனுஷனுடைய இதயத்தினுடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கும், நிறைய இருக்கும், உள்ள இருக்கும். ஆனால் கர்த்தருடைய யோசனை என்ன, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் தீர்மானம் பண்ணியிருக்காரோ அது மட்டும்தான் நிலை நிற்கும். மற்றது எல்லாம் தேவன் பார்த்துக்கிடுவார். ஏன்னா நிறைய குடும்பத்திலே வீட்டில் பிரச்சனை, குழப்பம், வீடு கட்டுறது தடை, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளோட வாழ்க்கையில் பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, நிறைய குடும்பத்தில் வாழ்க்கையே பிரச்சனை, இப்படி நிறைய சொல்லுவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். இப்போ என் வாழ்க்கையில் சொல்லணும்னா நான் ஒன்று சொல்லலாம். ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு காரியம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் இருக்கோ அந்த எல்லா தீர்மானமும் நிறைவேறி ஆகும். அதனால நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில குடும்பத்தில் யோசிப்பாங்க, எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, நீ நெருக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அப்படி பிரச்சனை, எனக்கு இப்படி பிரச்சனை, நான் ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன், அந்த மனுஷன் என் பயங்காட்டுறான், இப்படி நிறைய சொல்லுவாங்க. சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கும். என் வாழ்க்கை அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லி நிறைய புலம்புவாங்க. என் ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட எண்ணங்கள். இதெல்லாம் நைட்டு படுத்து கிடந்து யோசிப்பாங்க, செல்ஃபோனை கையில் எடுத்து யோசிப்பாங்க, உட்காந்து யோசிப்பாங்க, சாப்பிடாம யோசிப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டு யோசிப்பாங்க. ஏகப்பட்ட எண்ணங்கள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சும்மாவே இருக்காது. நம்ம இதயத்தினுடைய எண்ணங்கள் சும்மாவே இருக்காது. எதையாவது யோசித்து அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஏகப்பட்டது யோசிப்பாங்க. ஆனாலும் அந்த வேர்டை நல்லா நிப்பாட்டி வாசிக்கணும். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும்.
உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியம் நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானம் இருக்கோ அது நிறைவேறி தீரும். அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் நீங்க இணைந்திருக்கிறீங்களோ, நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய யோசனை நிறைவேறும். அதுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கலாம். நம்ம நெறைய யோசிச்சுட்டு தான் இருப்போம். இப்ப நான் இருக்கிறேன் என் குடும்பத்துக்காக, இல்ல என் வீட்டுக்காக. இப்படியே நம்ம எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். டெய்லி சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் ஒரு தீர்மானம் ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. அது நம்ம வாழ்க்கையில 100க்கு 100 நிறைவேறும். கர்த்தருடைய யோசனையும் நிலை நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய சமூகத்துல கேளுங்க. அப்பா நான் இப்படி என்ற ஒரு எண்ணம் இருக்குப்பா. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்க? அப்படி நம்ம தேவன்ட்ட அழகா பேசி பழகலாம். ஏன்னா என் வாழ்க்கையிலே ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த நிமிஷம் வரையும் தேவன் தான் கிருபையா என்னை வழி நடத்துறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க முடியாது. என்னை உருவாக்குன இயேசு கிறிஸ்து மட்டும் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். என்னை சிருஷ்டித்தவர் மட்டும் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். என்னை உருவாக்குனவர் மட்டும் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். என்னை படைத்தவர் மட்டும் தான் ஆசீர்வதிக்க முடியும். அதனால தைரியமா இருங்க. எல்லா குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரே செய்தி, தைரியமா இருங்க. கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒருத்தனும் தடுக்க முடியாது. சில குடும்பத்தை சொல்லிடுவாங்க, நான் அப்படி செஞ்சிரும், இப்படி செஞ்சிரும் அப்படிம்பாங்க. நாளைக்கு காலைல உயிர் இருந்தா தான் உண்டு. ஆனால் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்ம தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க இதயத்தில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. நிறைய குடும்பத்திலே பல காரியத்தை யோசிக்கிறாங்க. ஆனாலும் நிம்மதி இல்லை. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, எத்தனையோ கருத்து யோசிக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. இந்த இரவு நேரத்திலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. இந்த நாளில் எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. கடைசி காலத்துல வாழ்றோம். கொடிய காலம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. எங்களுடைய இதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியம் இருந்தால், எண்ணங்கள் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியை நீங்க இதயத்துக்குள்ள வாங்க ராஜா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க கூட நீங்க இருக்க கிருபைக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம். உங்களோட ரத்தத்தினால கழிவுகளை சுத்திகரிங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனை பாவம் இருக்கு எல்லாவற்றையும் மன்னிச்சுங்க. எங்கள் கண்கள் உள்ள பாவம், எங்கள் சிந்தனை உள்ள பாவம், எங்கள் இதயத்தில் உள்ள தேவையில்லை ஏதாவது இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. வீண் வார்த்தை, கர்த்தர் பிரியம் இல்லாமல் எடுத்துறாங்க. எங்கே போயிட்டு எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி பண்ணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நைட் நேரத்தில் இன்பமாக நினைச்சிருத்தாங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்காத கிருபை செய்யுங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் தங்கியிருக்கணும்ப்பா. எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கியிருக்கணும். எங்கள் குடும்பத்தில் நீங்கள் தங்கியிருக்கணும். நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிபங்க, இன்னுமா நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் அப்பா பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க. நிறைய இடத்துல வெளியில் ட்ராவலிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தான் எங்களுக்கு 100க்கு 100 பாதுகாப்பு. உங்கள் கிருபை உங்கள் பிள்ளைகள் மேலே தங்கியிருக்கட்டும். பரிபூர்ணமாக அப்பா ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போயிருக்காங்களோ அந்த குறைகள் குற்றங்களை மன்னிங்க. நைட் நேரத்தில் தேவையில்லாமல் செல்ஃபோனோ, தேவையில்லாமல் ஃப்ரெண்டோ, தேவையில்லாமல் பேசுகிற காரியமோ, தேவையில்லாமல் மதுபான அடிமையோ, விபச்சார அடிமையோ எந்த ஒரு காரியத்திலுமே சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்கள் பிள்ளை சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. விபச்சார அடிமையில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க, கஞ்சா பழத்தில் இருக்காங்க, விக்கிர வழிபாடில் இருக்காங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் ஐசியூவில் இருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இன்பீட்டில் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஆப்ரேஷன் டெலிவரி இருக்குது. சில குடும்பத்தில் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது. சில குடும்பத்தில்
கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சர்ல சின்ன சின்ன பிள்ளைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே தலையில ஆப்ரேஷன், சரீரத்தில பல இடத்துல ஆப்ரேஷன், சில குடும்பத்தில காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ், மன அழுத்தம், தூக்கம் வர மாட்டேங்குது, நெறைய அலர்ஜி, சில குடும்பத்தில கட்டி இருக்கு. எந்த குடும்பத்தில பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய சமூகத்திலே அந்த குடும்பத்தை தாழ்த்திரும். வயசாயிட்டு படுத்த படுக்கையில இருக்காங்க, மரண தருவாயில இருக்காங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறோம் தீர்காயுசு தாங்க, பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கொடுக்கட்டும். எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. யாரெல்லாம் தாழ்த்தினோட எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூரணமாக சுகம் தர வேண்டும். பரிபூரணமான விடுதலை தர வேண்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இந்த இரவு நேரத்திலே அப்பா எத்தனை தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா தேசத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அதிகாலை வேளையிலே அப்பா உம்முடைய பாதபடியிலே கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் தேவையில்லை எந்த ஒரு காரியத்தில் அடிமையில சிக்கக்கூடாது. தேவனாதிய மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி அப்பா பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. மாசமா இருக்கிற குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாய் மூலியமாக ஆசீர்வதிக்க வேண்டும். டெலிவரி போடுற குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தீர்காயுசு தாங்க. அப்பா நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. எத்தனையோ குடும்பத்தில் ஜெபகுறிப்பில் அப்பா வயசு அதிகமாயிட்டு போகுது. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். ஏற்ற மனவாளன், ஏற்ற மனவாட்டியை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் வழக்கெல்லாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதி கட்டிடுங்க. பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள் உடைய கருத்தில் அப்படின்னும் 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை விசேஷமாக சம்பூர்ணமாக அப்பா பிள்ளைகளை ஆசிரியங்க. செல்ஃபோன்லேயோ தேவையில்லை எந்த ஒரு கருத்தில் அடிமையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளை விடட்டும். நல்ல ஞாபக சக்தி தாங்க. நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது கிருபை செய்யுங்க. காலேஜ் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்கிறாங்களோ என்ன துக்கத்தோடு, என்ன வேதனையோடு, என்ன பிரச்சனையோடு, சில குடும்பத்தில் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க, தெரிஞ்சவனை நம்பி ஏமாந்துட்டாங்க, சொந்தக்காரனை நம்பி ஏமாந்துட்டாங்க. சில குடும்பத்திலே கண்ணீர் வடிக்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. சில குடும்பத்திலே தங்களை ஏமாந்துட்டாங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் புலம்புறாங்க. சில குடும்பத்தில் கடன் நிமித்தமாக பயம். சில குடும்பத்தில் இஎம்ஐ கட்டணும், குழுக்குள்ள பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் பிரச்சனைகள். எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை சந்திங்க. முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. சில குடும்பத்துல தனிமையா இருக்காங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, சொந்தக்காரங்களால கைவிடப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துல பல பிரச்சனைக்கு நடுவில் அப்ப ஜெபிக்கிறாங்க. சொத்து ஏமாற்றம், சில குடும்பத்திலே நகை வாங்கின தரல, பணம் கொடுத்தது திரும்பி வரல, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் நியாயம் விசாரிங்க. என்ன குடும்பத்துக்கு எந்தெந்த காரியத்துல உபத்திரப்படுறாங்களோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைச்சா போதும். அந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அப்படினோம். நாளைக்குள்ள நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. நைட் நேரத்துல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. சில குடும்பத்துல நிம்மதி இல்லை, சந்தேகம், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அப்போ அவங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுங்கப்பா. வேலை இல்லாம இருக்காங்க, வேலை தாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, சம்பளம் வராம இருக்கு, அவங்க இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. சில குடும்பத்துலலாம் சரீர பலவீனத்தோடு வேலை பார்க்குறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. சர்ச்சுக்கு போகாம இருக்காங்க, வாசல் திறந்துதாங்க. எத்தனையோ குடும்பம் அப்பா விக்கிர வழிபாட்டில் இருக்க அந்த குடும்பம் ரட்சிக்க விடணும். மிஷினரிமார் ஜெபிக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க. அப்பா நிறைய தேவைகள் இருக்கு. சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆள் இல்லப்பா. எத்தனையோ இடத்துல ஆள் இல்லப்பா. வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்க புறப்படணும்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசிரிங்க. உங்களுடைய கருத்துல தாழ்த்தி விட்டுரும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். தேவநாதிலே அப்ப மினிஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதித்து விடுங்க. உம்முடைய ஜூன்களை பண்ணிடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்.
யாருக்காவது ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பருக்கு கொண்ட நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.